Taste the Daily. சென்னை மெரினாவில் நடைபெற்ற விமான சாகசத்தின் போது உயிரிழந்த சென்னை குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் என்பவருடைய உடல் இன்னும் பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் உள்ளதாகவும் மருத்துவமனை ஊழியர்கள் தங்களை அலைக்கழிப்பதாகவும் ஜானின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதன் விவரங்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். எதற்காக இன்னும் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் இருக்கிறது? மருத்துவமனை ஊழியர்கள் என்ன கூறுகிறார்கள்? உறவினர்கள் என்ன கூறுகிறார்கள்? விவரங்கள். கண்டிப்பாக செய்து நேற்றைக்கு விமானப்படையினுடைய சாகச நிகழ்விலே பார்ப்பதற்காக வந்த குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் 55 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். 5 பேர் நேற்று ஒரே தினத்தில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே நடுங்கச் செய்திருக்கிறது. மிகப்பெரிய துயரத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜானினுடைய உடல் பிரேத பரிசோதனை இன்னும் தொடங்கப்படாமல் இருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய நரேந்திரன் வந்திருக்கிறார். சார், இந்த இறப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பாதுகாப்பு அம்சங்களை குறைபாடுங்கன்னு பார்க்குறீங்க? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா எதுவுமே இல்லை சார். பாதுகாப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டத்தில் நெருக்கமாக இருந்தாங்க சார். எங்கள் மாமா எனக்கு ஃபோன் பண்ணுறப்போ நான் வரதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சார். நான் வந்து எங்கள் அப்பாவை பார்க்குறப்போ அங்கே அந்த ஃப்ளாட் மார்க்கில் படுத்து வச்சுருக்கேன் சார். அங்கே இப்போ நான் வந்து பேரப்பா 7 பேர் சார். எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு அவளுக்கு நான் என்ன பதில் சார் சொல்லணும்? இப்போ இன்னும் அவங்க கேட்டுன்னு இருக்காங்க சார். நைட்டு போனப்போ தாத்தா கேட்டுன்னு இருக்காங்க சார். நேற்று இறந்து இருக்காரு, உடல் ஜான் இறந்துருக்காரு. இன்னும் பிரேத பரிசோதனை அறையில் இருக்காங்க. இன்னும் பிரேத பரிசோதனை தொடங்கப்படலாம் நினைக்கிறீங்க? என்னென்ன மாதிரியான நீங்கள் இந்த இறப்புல இருந்து நீங்கள் என்னென்ன இந்த ஒரு சோகமான விஷயங்களை என்னென்ன பிரதிபலிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்னென்ன பண்ணலான்னு அரசாங்கத்து மேலே நீங்கள் குற்றச்சாட்டு? இல்லை சார், இன்னும் நாங்கள் வந்து இப்போ நான் நேற்று நைட்லேருந்து உக்காந்துருக்கோம் சார். இப்போதான் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை சார். இன்னும் எப்போ தருவாங்கன்னு தெரில சார். எங்களுக்காக அரசு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அதை எங்கள் அப்பாவை கொடுத்தாங்கன்னா நான் வீட்டு ஏற்றுல பேர பசங்களுக்கு காமிக்கலாம் சார். அதுதான் என்னோட விருப்பம் சார். இப்போ இந்த விமான சாகசம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு குடும்பத்தினுடைய உயிரிழப்புகள், சோகம் இருக்குது. இந்த பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்பட்ட குறைபாடுகளாக நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க? நேற்றுக்கு இந்த இடத்துல யாருமே சாவலன்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை சார், எங்கள் அப்பா உண்மையாக இருந்துட்டார் சார். அங்கே தான் இருக்கார். எனக்கு வேணும்னா லாஸ்ட்டில் எங்கள் அப்பா பிடிச்ச ஃபோட்டோ கூட இருக்குது சார். எங்கள் மாமா அவங்கள செல்ஃபியோட பிடிச்சிட ஃபோட்டோ கூட இருக்குது சார். எங்கள் அப்பா இங்கெல்லாம் இருந்துட்டார் சார். அங்கே தான் எனக்கு ப்ரூஃப் எல்லாம் இருக்குது சார். சார், அவர் 2 மணி அளவில் இருக்கும் சார். ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு 2:30 மணி மேலே ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ் வரவே முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசல் இருமா இருந்தது. 3 மணிக்கு அவர் கூட நான் தான் ஆம்புலன்ஸில் ஏறினேன். 3 மணிக்கு கிளம்பின ஆம்புலன்ஸு அங்கேருந்து இங்கே வரணும்னா 5 நிமிஷத்தில் வந்துடலாம். ஆனால் 4 மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம். அவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்குது. அதுவும் அங்கே இருந்த பசங்க மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக் கிளியர் பண்ணி 1 ஹவரில் வந்தால் அப்போ அந்த பேஷண்ட் எப்படி காப்பாற்ற முடியும்? எப்படி இது பண்ண முடியும்? அதுதான் முக்கியம், இருக்கிறதுலே முக்கியமான இது. 5 நிமிஷத்தில் வந்திருந்தால் இவங்க ஏதாவது பண்ணி காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. 4 மணிக்கு 1 ஹவர் லேட்டாக வந்ததால் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதான் ஒரு முக்கியமான இது. அதுதான் இவங்க ஆம்புலன்ஸுக்கு ஒரு வழியை வகுத்து ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா இவங்கன்னு இல்லை, இறந்த 5 பேரும் யாராவது காப்பாற்றுறது ஒரு ஐடியா பண்ணியிருக்கலாம். அது பண்ணலை. அதே போன்று இந்த ஜானினுடைய மருமகனாக இருக்கக்கூடிய ஜஸ்டின் வந்திருக்கிறார் இந்த அவருடைய உடலை பார்ப்பதற்காக. சார், இந்த மரணத்திலிருந்து நீங்கள் என்ன மாதிரி கோரிக்கை அரசுக்கு வைக்கிறீங்க? என்ன மாதிரி அரசு செயலிழந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வேதனை உங்கள் குடும்பத்தை எப்படி சோகம் சூழ்ந்திருக்கு? இல்லை சார், அது ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. அது ப்ராப்பராக பண்ணியிருந்தாலே போதும். வேறு எதுவுமே நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அது ப்ராப்பராக பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் டைமாவது நடத்தும் போது ப்ராப்பராக எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நடத்தினா நல்லா இருந்திருக்கும். அதே போல் இப்போ அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா தான் ஏர்ன் பண்ணி இது பண்ணிருக்காரு. அதனால் அவங்க ஃபேமிலிக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க எதாவது பண்ணணும்னு நினச்சா கவர்மெண்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக ஜானினுடைய உழைப்பை நம்பித்தான் அவரது குடும்பம் இருக்கிறது. 4 பிள்ளைகள் அவருக்கு இருக்கிறார்கள், பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். தன்னுடைய தந்தையை இழந்திருப்பதாக நரேந்திரன் தன்னுடைய கண்ணீரோடு ஒரு பேட்டியை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய ஜஸ்டினும் அதையத்தான் சொல்லுகிறார். குறிப்பாக இதுவரை அரசிடமிருந்து எந்த ஒரு உதவியோ அறிவிப்போ வரவில்லை. இறந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட வராத ஒரு சோகத்தினுடைய துயரத்தினுடைய உச்சமாக நாங்கள் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் ஏதாவது அரசு முன்வந்து உதவுவதற்கு தயாராக இருக்க வேண்டும், அறிவிப்பு வேண்டும். இதுபோன்று அடுத்த ஒரு நிகழ்வில்
இதுபோன்ற மரணங்கள் நிகழாத வண்ணம் பார்ப்பதற்கு முன்கூட்டியே பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைக்கிறார்கள். குறிப்பாக கார் ரேஸ் நடத்துகிற பொழுது பல மாதங்களாக திட்டமிட்டு 10,000 பேர் கூடுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்த இந்த அரசு 15 லட்சம் மக்கள் கூடுகிற இந்த பகுதியிலே மெரினாவிலே ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை? குடிப்பதற்கு குடிநீர் இல்லை, கழிப்பிடங்கள் செல்வதற்கு கழிப்பறைகள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சோகத்தில் தான் இந்த மரண ஓலங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்கிற வேதனையை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே திட்டமிட்டு இந்த அரசு உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இறந்தவர்களுக்கான உதவியை கரத்தை நீட்ட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அந்த பிரேத பரிசோதனை அறைக்கு முன்பாக அந்த குடும்பம் கண்ணீரோடு கதறிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சையத்.